திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 7 மக்கட்பேறு. திருக்குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதில் நாம் உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை அறிவறிந்து. தன் அறிவை தன் சுய விசாரணையால் அறியும்போது தனித்து வெளிப்படும் அறிவே அறிவறிந்த அறிவாகும். அறிவையே அறியக்கூடிய அறிவு. அவ்வறிவை கொண்டு ஈடுபடும் தாம்பத்தியத்தால் நன்மக்களை பெற்றெடுப்பதை காட்டிலும் பெருவனவற்றுள் பெருமை தரக்கூடியது இல்லை. திருக்குறள் virtue, morality of family life. Chapter 7. The wealth of children. Enlightened meaning and explanation. By embodiment of true wisdom, இறை அருள் வாசிசித்தர். திருக்குறள் 61. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்து மக்கட்பேறு அல்லவிர. The intellect that is known by the intellect is the stand-alone intellect developed during the self-enquiry of the intellect. Nothing can bring in more glory than the good children given birth by the family life using this intellect. திருக்குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி பாவங்களுக்கு இடமளிக்காது பெறுகின்ற தம் மக்களை எழும் பிறப்பிலும் தீயவை தீண்டாது. திருக்குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். The children who are given without giving room for blame and sin are not touched by the bird even in the coming birth. திருக்குறள் 63. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருளாக நினைக்கக்கூடிய தம் மக்கள் அவரவர் வினையின் விதிக்கேற்ப பிறப்பெடுத்து வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் 63. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். The children who are thought as their property are born as per the fate created by their actions. திருக்குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளவாய கூழாக இருந்தாலும் அதை தம் மக்களுடைய பிஞ்சு கரங்களால் ஊட்டிவிடும்போது அது அமிர்தனை காட்டிலும் அளவற்ற மகிழ்ச்சியை தரும். திருக்குறள் 64. அமிழ்தினும் ஆற்றா இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். Even though it is borage, when fed by the tender hands of our children, shall give limitless pleasure more than the nectar. திருக்குறள் 65. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகளை ஆறத் தழுவும்போது ஏற்படும் இன்பம் உடலுக்கும், அவர்களின் மழலை மொழியை கேட்கும்போது ஏற்படும் இன்பம் செவிக்கும் அளப்பரிய இன்பத்தை தருவதாகும். திருக்குறள் 65. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டால் இன்பம் செவிக்கு. When infants are embarrassed, it gives enormous pleasure to the body, and when their language is heard, it gives enormous pleasure to the ear. திருக்குறள் 66. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தைகளின் மழலை சொல்லை ரசிக்க தெரியாதவர்தான் குழல் இசையையும் யாழ் இசையையும் ரசிப்பது போல பாவனை செய்து பெருமை கொள்வர்.
திருக்குறள் 66. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். Whoever does not enjoy the words of the infants shall take pride in listening to the music of flute and lyre and act although they are enjoying them. திருக்குறள் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த கடமை யாதெனில் ஆன்றோர் சபையில் சான்றோன் என முன்னிறுத்தி காணும் செயலே ஆகும். திருக்குறள் 67. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். The highest duty of the father to the son is the act of making him to stand as a learned in front of the assembly of learned people. திருக்குறள் 68. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை காட்டிலும் தம் மக்களின் அறிவுடைமையானது மண்ணுயிர்க்கெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருத்தலே இனிதாகும். திருக்குறள் 68. தம்மெந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. It shall be nice if the wisdom of our children is benefiting the world more than our wisdom. திருக்குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தாயானவள் தன் மகனை சிரமப்பட்டு ஈன்றெடுக்கும்போது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் சான்றோனாக உயர்த்தி காணும்போது ஏற்படும் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. திருக்குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். The unlimited happiness experienced by the mother when she grooms the son as a learner is more than the happiness she experienced at the time of his delivery, and it is not measurable. திருக்குறள் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். உயர் பிறவி அளித்த தன் தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய கைமாறி அதனில் இவனை மகனாக பெற இவன் தந்தை என்ன பாக்கியம் செய்தானோ என்று புகழும்படி இருத்தல் வேண்டும். திருக்குறள் 70. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். The repayment of the son to his father who has given the higher birth is the price of the people, saying, how much blessed is the father to get such a son. நாதம் நமசிவாய. நாதம் is நமச்சிவாயம். வாசியே சிவா. வாசி is சிவா. மனமே குரு. Mind is Guru. மனமே சிவம். Mind is சிவம்.